கோவையில் வறுமை காரணமாக பெண் குழந்தையை விற்ற தாய் மற்றும் இடைத்தரகர்கள் உட்பட 3 பெண்களை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். பால்மனம் மாறாத பச்சிளம் குழந்தையை பெற்ற தாயே 1 லட்சம் ரூபாய்க்கு விற்கும் நிலைக்கு தள்ளப்பட்ட அவலத்தின் பின்னணி என்ன? கோவை பெரியநாயக்கன் பாளையம் அருகே உள்ள சாமிசெட்டி பாளையத்தைச் சேர்ந்த தம்பதி ஆதிகணேஷ், நந்தினி. ஆதிகணேஷ் அந்த பகுதியில் உள்ள பனியன் நிறுவனத்தில் தொழிலாளியாக வேலை செய்து வருகிறார். இந்த தம்பதிக்கு ஏற்கனவே 3 வயதில் ஆண் குழந்தை உள்ள நிலையில் நந்தினி மீண்டும் கர்ப்பமானார். பிரசவத்திற்காக மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு கடந்த 14ஆம் தேதி பெண் குழந்தை பிறந்தது. ஏற்கனவே குடும்ப ஏழ்மை மற்றும் வறுமை காரணமாக ஆதிகணேஷ் கடும் நெருக்கடியை சந்தித்து வந்துள்ளார். இந்த சூழலில் குடும்ப வறுமையை போக்க தங்களுக்கு பிறந்த பெண் குழந்தையை யாரிடமாவது விற்பதற்கு ஆதிகணேஷ், நந்தினி தம்பதி முடிவு செய்துள்ளது. இதற்காக மனதை கல்லாக்கி கொண்டு பெற்ற குழந்தையை விற்பதற்காக இடைத்தரகர்களை தேடி வந்துள்ளனர். இது கஸ்தூரி பாளையத்தைச் சேர்ந்த புரோக்கர் தேவிகா என்பவரின் காதுக்கு சென்றுள்ளது. இதனையடுத்து நந்தினியை அணுகி குழந்தை விற்பனை தொடர்பாக பேசியுள்ளார். அப்போது கூடலூர் கவுண்டம்பாளையத்தைச் சேர்ந்த மகேஸ்வரன், அனிதா தம்பதிக்கு குழந்தை இல்லை என்றும் அவர்கள் உனது குழந்தையை தத்தெடுத்து வளர்க்க ஆசைப்படுவதாகவும் கூறியுள்ளார். இதற்காகவே காத்திருந்த நந்தினி வெறும் 1 லட்சம் ரூபாய் பணத்திற்காக தனது குழந்தையை தேவிகாவிடம் கொடுத்துள்ளார். பின்னர் பால்மனம் மாறாத அந்த பச்சிளம் பெண் குழந்தை அனிதாவிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்காக பெண் புரோக்கர் தேவிகா குழந்தையை பெற்ற நந்தினி மற்றும் அந்த குழந்தையை வாங்கிய அனிதாவிடமும் கமிஷன் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த ஹெல்ப்லைன் மைய அதிகாரிகள் பெருநாயக்கன் பாளையம் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் செய்துள்ளனர். அதன் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து குழந்தையை விற்ற தாய் நந்தினி, இடைத்தரகராக செயல்பட்ட தேவிகா மற்றும் குழந்தையை வாங்கிய அனிதா ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர். அத்துடன் அந்த பெண் குழந்தையையும் போலீசார் மீட்டனர். இதேபோன்று தேவிகா யாரிடமாவது குழந்தையை வாங்கி விற்பனை செய்துள்ளாரா என்பது குறித்தும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடும்ப வறுமை காரணமாக பெற்ற குழந்தையை 1 லட்சம் ரூபாய்க்கு தாயே விற்பனை செய்த சம்பவம் கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.